إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وفي رواية وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், நடைமுறையில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும், விடயங்களில் கெட்டது மார்க்கத்தின் புதுமைகள், அந்த புதுமைகள் எல்லாம் பிதஅத்துக்கள், அந்த பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின் இட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற மிகச்சிறந்த ஆடையான இறையச்சம் என்கிற ஆடையை, தக்வா என்கிற ஆடையை, அல்லாஹ்வை பயந்து வாழ்தல் என்கின்ற அந்த ஆடையை நாம் எந்த இடத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தவனாய், இன்றைய இந்த குத்துபாவிலே இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு மிக பயந்து வாழ்ந்த ஒரு அடியார், அதே போன்று அல்லாஹ்வை மிகவும் இறையச்சம் கொள்கிற ஒரு அடியார் பற்றியும், இந்த பூமியில் வந்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர் ஹைருல் வரா அப்படி என்று சொல்லுகிற மனித வர்க்கத்திலே மிகச்சிறந்த உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி காலங்கள் பற்றிய ஒரு சில செய்திகளை, அதில் நாம் பெறுகின்ற படிப்பினைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த மனிதர் தான் நாம் எல்லோரும் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தூதர் இந்த உலகத்தில் மறைகின்ற, இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற அந்த கடைசி நாட்கள் ஒரு சில இந்த சமூகத்திற்கு அவர் சொன்ன பாடங்கள் அதில் என்ன என்கின்ற மிக முக்கியமான செய்திகள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. எனவே அந்த செய்தியை உங்களோடு இந்த குறுகிய நேரத்தில் இந்த குதுபாவில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு என்பது, சீரத்து ரசூலில்லாஹ் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ரஹ்மத் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் நம்மை வழிநடத்த வந்த, நம்மை சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்ல வந்த அந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா, வாழ்க்கை வரலாறு என்பது ஒவ்வொரு முஃமினும் முழுமையாக படித்து தெளிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்மிடத்தில் எந்த அளவு அறிவு இருக்கிறது என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குறி. அது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு ஒரு கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். என் தூதர், என் வாழ்க்கையின் முன்னோடி, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான் சூரா அல் அஹ்ஸாபிலே, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக இந்த தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யாரெல்லாம் அல்லாஹ்வை நாடி அல்லாஹ்வை ஆதரவு வைத்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ, மறுமை என்கிற ஒன்றை ஆதரவு வைத்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது அப்படி என்கிறான். இரண்டு செய்திகளை இந்த அல் குர்ஆனிய வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரி யாருக்கு தெரியுமா?
யாரெல்லாம் இறைவனை ஆதரவு வைத்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ, மறுமை என்கிற ஒன்று இருக்கிறது என்கிற ஆதரவோடு இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தி புரிந்து கொள்ள வேண்டும். முன்மாதிரி இருக்கிறது அப்படி என்றால் அந்த தூதருடைய வாழ்க்கை தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையில் என்ன முன்மாதிரிகள் நமக்கு இருக்கிறது அப்படி என்கிற செய்திகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். தூதரை பற்றிய அறிவு அறவே இல்லாமல் அடிப்படை அறிவுகள் நாம் பாடசாலைகளில் ஆரம்ப கட்டங்களில் இஸ்லாம் புத்தகத்தில் படித்த ஒரு சில அறிவோடு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்துவிட்டு என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் மறைந்தார்கள். அப்துல்லா தந்தையின் பெயர், அதற்கு மேல் 3 பேருடைய பெயர்களை அல்லது 4 பேருடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரையில் சொல்லுதல் என்றால் நிறைய பேர் என்ன செய்வோம்? கேள்விக்குறியாகி நிற்கதியாக இருப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். நமக்கு தெரிந்தது இந்த குறுகிய அறிவுதான். அப்படி பிறந்தார், இப்படி மரணித்தார், தந்தையின் பேர் அப்துல்லா, தாயின் பேர் ஆமினா. பிள்ளைகளுடைய பெயரை சொல்ல சொன்னால் முதலாவது பாத்திமாவை சொல்லிவிடுவோம். அது மட்டும் பாடமாக இருக்கும் எல்லோருக்கும். ரலியல்லாஹு அன்ஹா. மனைவியுடைய பெயரை சொல்ல சொன்னால் 2 பேர் முன்னுக்கு வருவார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சரி, மேலே சொல்லுங்கள், இன்னும் 9 மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு 4 சொல்லுவோம், 5 சொல்லுவோம், 6வதோடு நின்று விடுவோம். பெரும்பாலும் 11ஐயும் மிக அழகாக நேர்த்தியாக மரணமிட்டு வைத்திருப்பவர்கள் குறைவு. அந்த மனைவிமாருடைய வாக்கிய வரலாறுகளை தெரிந்திருப்பது குறைவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகள் பற்றிய அறிவு நமக்கு தெரிந்திருப்பது குறைவு. அந்த தூதரின் வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிந்திருப்பது குறைவு என்றால் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்கிற அந்த வசனம் கேள்விக்குறியாகிறது நம்முடைய வாழ்க்கையில். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த தூதருடைய வாழ்க்கை ஒவ்வொரு அடியார்களுக்கு முக்கியம். ஏன் சொல்லுகிறேன் அப்படி என்றால், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு செய்தி வாசிக்க கிடைத்தது, நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இதற்கு முன்னால் சவுதி அரேபியாவில் ஒரு பல்கலைக்கழகத்திற்குள் ஒரு பேராசிரியர் நுழைகிறார். நுழைந்த அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன அறிவு இந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது அப்படி என்று. எந்த பூமியில் என்றால் அந்த தூதர் எங்கு பிறந்தாரோ அந்த பூமியில் உள்ள பிள்ளைகளிடத்தில், அரபு பேசுகிற பிள்ளைகளிடத்தில், அந்த தூதர் பிறந்து வளர்ந்த ஊரில் உள்ள பிள்ளைகளிடத்தில் இன்றைய சமூகத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. கேள்வி கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்கிறார். நிறைய மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முதலாவது ஒரு மாணவன் அவசரமாக நான் சொன்னது போன்ற பிள்ளைகளின் பெயரை கேட்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லிவிடுவார்கள், சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் இன்னொரு உம்மு குல்சும் அப்படி என்கிறார். அதற்கு பின்னால் அமைதியாகிறார்கள் மாணவர்கள் எல்லாம். அவர் மீண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். திடீரென்று ஒரு மாணவன் விழித்திருந்து சொல்கிறான், ஆயிஷா அப்படி என்கிறான். அவர் நஅஊது பில்லாஹ் என்கிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆயிஷா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி. இந்த பிள்ளைகள் இந்த அறிவில் இருக்கிறார்கள். சரி, பிள்ளைகளுடைய பெயரை கேட்டாலும் தெரியாது. அதற்கு பின்னால் நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். முதல் உங்களிடத்தில் கேட்டு பாருங்கள் எனக்கு எவ்வளவு தெரியும் என்பதையும். நீங்கள் வீட்டுக்கு சென்றால் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பராமரிப்பில் உள்ள பிள்ளைகளை அழைத்து தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நம் பிள்ளைகளை எந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறோம் என்கிற ஒரு அடைவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அந்த தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது கட்டாயம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த தூதரின் வாழ்க்கையில் தான் முன்மாதிரி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் அதற்கு பின்னால் இன்னொரு கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன அப்படி என்று கேட்கிறார். அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், உதைப்பந்தாட்டம் எங்களுக்கு பிடித்த விளையாட்டு அப்படி என்கிறார்கள். சரி, உங்களுக்கு பிடித்த அணி எது? எங்களுக்கு பிரேசில் என்கிற அணி நன்றாக பிடிக்கும் என்கிறார்கள். சரி, அதில் விளையாடக்கூடிய வீரர்களின் பெயரை சொல்லுங்கள் அப்படி என்கிறார்கள். ஒரு மாணவன் எழும்பி 15 பேருடைய பெயர்களை சொல்லுகிறார். அப்ப அந்த பேராசிரியர் கேட்கிறார், விளையாடுபவர்கள் மைதானத்தில் 11 பேர் தானே அப்படி என்றவுடன், இல்லை பேராசிரியரே, இன்னும் 4 பேர் மேலதிகமாக வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு உபாதை ஏற்பட்டால் அவர்கள் வந்து விளையாடுவார்கள். ஒரு டீமில் 15 பேர் இருப்பார்கள். ரிசர்வ் பிளேயராக வைத்திருப்பார்கள். அவர்களின் பெயர்கள் கூட மனநிமித்திருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது ஒரு புத்தகம் எழுதுகிறார், கும் ஃபஅன்திர், எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம். ஏனென்றால் இந்த சமூகம் அப்படி அதர பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய நிறைய செய்திகள், இன்னும் எச்சரிக்கை செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்கிறது அப்படி என்கிற செய்தியை உணர்த்துவதை பார்க்கலாம். எனவே ஒரு உதாரணம், நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய செய்யலாம். நிறைய பாடசாலை ஆசிரியர்கள் இருப்பீர்கள். உங்களுடைய வகுப்பில், உங்களுக்கு பொறுப்பான வகுப்பில் மாணவர்களை எழுப்பி கேட்டு பாருங்கள். ஓலவல் ஏலவல் படித்த பிள்ளைகள் சொல்லுவார்கள், பரீட்சைக்கு பாடமாக்கி இருப்பார்கள். அதற்கு முன்னே உள்ள மாணவர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், மிக கஷ்டப்படுவார்கள்.
சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவு நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய அறிவு அப்படி என்கிற செய்திகளை புரிந்து கொள்ளப்படும். இன்னொரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளப்படும். தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்கிற நேரத்தில் அந்த தூதருக்கு எதிராக வைக்கின்ற விமர்சனங்கள் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி. நாட்டில் நடக்கின்ற தற்கால பிரச்சனைகள் பற்றி நான் பேச வரவில்லை. நம் தூதர் இந்த உலகத்தில் மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், ஒரு அப்பலுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையில் யாரும் குறை காண முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஜாஹிலியத்திலிருந்து பாதுகாத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை. ஜாஹிலிய காலத்தில் இருந்து நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை எந்த மோசமான செயல்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி பாதுகாத்து அப்பலுக்கற்ற மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதனால் தானே முதலாவது பிரச்சாரத்தின் நேரத்தில் கேட்டார்களே கேள்வி, இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்க ஒரு படை இருக்கிறது, என்ன நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா அப்படி என்று. அப்போது சொன்னார்கள் தானே, மா ஜர்ரபனா அலைக கதிபன் யா முஹம்மத், முஹம்மது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொய் சொன்னதை எங்களுக்கு அப்படியே அனுபவம் வாழ்க்கையில் கிடையாது என்றார்கள். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். அந்த தூதருடைய வாழ்க்கையில் சில விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது, சில அல்ல பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அந்த தூதரை இழிவாக்க, அந்த தூதரை பிள்ளையாக்க நிறைய செய்திகள் சமூகத்தில் பரவலாக பேசப்படுவது. நம்ம எல்லோரும் இப்பொழுது முகநூல்கள், சமூக வலைதளங்கள் பாவிப்பதற்கு பழகி இருக்கிறோம். நிறைய செய்திகள், அசிங்கமான செய்திகள் நம் தூதரை பற்றி பேசுகிறார்கள். ஒரு முஸ்லிமாக தூதருடைய வரலாறும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் என்பதை நாம் படிக்க என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். இது மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் என்கிற செய்தியை அன்பு இஸ்லாமிய உறவுகளை, கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள் முடித்தார்கள். இது மிக மோசமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் விமர்சிக்கப்படுகிறது. வரலாறு வேறு, அவர்கள் சித்தரிப்பது வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த திருமணம் மிக மோசமாக சமூகத்தில் பேசப்படுவதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முடித்த திருமணங்களை ஒரு ஆண் தன் மனதில் உள்ள எண்ணங்களையும் இச்சைகளையும் தீர்த்து கொள்கிற நோக்கில் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்தார்கள் அப்படிங்கிற விமர்சனம். அந்த இச்சையின் உச்சகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்தார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த வார்த்தையை விட்டும் இப்படி எல்லாம் விமர்சித்தார்கள். இதற்கு என்ன பதில் அப்படி என்று தேடினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் நமக்கு பதில் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், ஹதீஸாக சொல்லுகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, கான அம்லககும் லிர்பிஹி, உங்களில் தன் இச்சையை மிக கட்டுப்படுத்தக்கூடிய மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. ஒரு மனைவி தன் கணவனை பற்றி என்ன சான்றிதழ் கொடுக்கிறார் தெரியுமா? உங்கள் எல்லோரை விடவும் தன் இச்சையை கட்டுப்படுத்துவதில் அல்லாஹ்வுடைய தூதர் சக்தி பெற்றவர், அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படி என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எந்த மனைவியை வைத்து விமர்சனம் செய்கிறார்களோ அந்த மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அழகான ஒரு சான்றிதழை நமக்கு தருவதை பார்க்கலாம். அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில செய்திகள் சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியில் மரணித்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வார்த்தை சொல்வார்கள், தன் மிக சந்தோஷப்பட்ட பெருமிதப்பட்ட இடம் என்ன தெரியுமா? கடைசி நேரத்தில் என் எச்சிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சிலும் கலந்தது அப்படி என்றார்கள். கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக் செய்ய ஆசைப்பட்டார்கள். நான் மிஸ்வாக்கை எடுத்து என் வாயில் மென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிவாக் செய்து விட்டேன். இந்த உலகத்தில் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ்நீரோடு கலந்தது என்னுடைய உமிழ்நீர், எனவே அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அப்படி என்றார்கள். எந்த மனைவியாவது இப்படி ஒரு அழகான வாழ்க்கை சான்றை கொடுக்க முடியும் ஒரு கணவனுக்கு? அந்த மனைவி கொடுத்தார்கள். எனவே வரலாறை படிக்கிற நேரத்தில் இவர் சொல்லுகிற மிக மோசமான காரியங்களுக்கு அழகான பதில் என்ன செய்கிறது, அதில் இருக்கிறது. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, நாம் படிக்கலாம், தேடலாம். சமூகத்தில் மிக பெரும் கஷ்டமாக அது இருக்கிறது. ஒரு சமூகம் நம்மை விமர்சிப்பதற்கென்றே வாழ ஆரம்பித்து விட்டது. இன்னொரு சமூகம் எப்படி என்றால், முஸ்லிமாக இருந்து அவர்கள் மதமாறியவர்கள். முகநூல்களிலே நீங்கள் தேடினால் கிடைக்கும், எக்ஸ் முஸ்லிம் என்று பெயர் வைக்கிறார்கள். அவர்கள் முன்னாள் முஸ்லிம்கள், இஸ்லாத்தை விட்டு வெறுத்து போனவர்களாம் என்று இஸ்லாத்தை விமர்சிப்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாம், தூதருடைய வாழ்க்கையை விமர்சிப்பதை பார்க்கலாம். எனவே என் தூதருடைய வாழ்க்கை முதல் எனக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். சில இடங்களில் நான் பேசுவதற்கும் கதைப்பதற்கும் என்கிற செய்தியை முதல் ஒரு முன்னுரையாக சொல்லிக் கொள்கிறேன். படியுங்கள். நிறைய வகுப்புகள் நடந்திருக்கும் தூதருடைய வரலாறுகள் பற்றி மறந்திருப்போம். நேற்று உண்ட உணவு இன்று மறக்கிறது. ஒரு 2-3 வருடத்திற்கு முன்னால் படித்திருப்போம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு. எனவே அந்த வரலாறு வாழ்க்கைக்கு மிக அவசியம்.
அந்த வரலாற்றில் வந்த தோழர்களுடைய வரலாறு நம் வாழ்க்கைக்கு மிக அவசியம் என்கிற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக இந்த குத்துபாவில் சொல்லிக் கொள்கிறேன். இது மிக பெரும் அவசியமான ஒரு செய்தி, தூதருடைய வரலாறை படிப்பது அப்படி என்கிற செய்தி. அடுத்தது நமது தலைப்பு என்னவென்றால், அந்த தூதர் இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் அவர் இந்த சமூகத்தை பார்த்து செய்த சில உபதேசங்கள் இருக்கின்றன. இந்த தூதருடைய கடைசி நாட்கள் கழிந்த முறைகள் இருக்கின்றன. அதை பற்றி ஒரு சில செய்திகள் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வரலாற்றை படிப்பதற்கு ஒரு ஆர்வமூட்டலாகத்தான் இந்த செய்தி. நான் வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறேன். இதில் ஆரம்பத்திலிருந்து தொடங்கி என்ன செய்யுங்கள், அந்த வரலாற்றை படித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு ஆர்வமூட்டலுக்காக வேண்டித்தான் இன்றைய தலைப்பாக இந்த குத்துபாவை நான் என்ன செய்து கொண்டு எடுத்துக்கொண்டேன். என்றால் முகநூல்ல நீங்கள் பார்க்கலாம், கண்டமாறு விமர்சிக்கப்படுகிறார்கள், பேசிக் கொள்வதற்கு தெரியாது. நாமளும் மாறி என்ன செய்கிறோம், ஏச ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு சுண்ணாவை கற்றுத்தரவில்லை. நிரூபியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கட்டம் என்பதை நியாயமாக நிரூபியுங்கள். அவர்கள் ஏசுகிறார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் மாறி மிக கேவலமாக பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அழகான மொழியில் அழகான ஆதாரங்களோடு என் தூதர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் என்ன செய்யலாம், மிக தெளிவாக அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்கிற செய்தியை உங்களுக்கு உணர்த்தி கொண்டு, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம், தூதருக்கு இந்த உலகத்தை விட்டவர் பிரிய போகிறார் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா கொஞ்சமாக அறிவித்தார். அந்த கடைசி கால பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்களில், செயற்பாடுகளில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்கிற செய்தி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் சிலர் அதை புரிந்து கொண்டார்கள், சிலர் புரிந்து கொள்ளவில்லை. சில ஹதீதுகளை உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். அதன் உதாரணமாக ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி ரமதான், இந்த உலகத்தில் அவர் கழித்த கடைசி ரமதான், பழமையாக கடைசி 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இத்திகாஃப் இருப்பார்கள். அன்றைய கடைசி ரமதான் அல்லாஹ்வுடைய தூதர் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு முதாரசத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதி காண்பித்து இருவரும் என்ன செய்வார்கள், அதை சரிபார்த்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு முறைதான் செய்வார்கள், ஒரு முறை செய்வார்கள். அன்றைய ரமதான், கடைசி ரமதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவைகள் என்ன செய்தார்கள், அந்த குர்ஆனை முதாரசா பண்ணி கொண்டார்கள். இதுவெல்லாம் தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார் அப்படி என்கிற செய்தி செயல்களிலும் அவருடைய வாழ்க்கையின் செயற்பாடுகளில் வெளியானதை பார்க்கலாம். இன்னொரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் செய்த ஹஜ், அதான் முதலாவது, அதான் கடைசி, அதான் முதலாவதும் அதுதான் கடைசியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹுது அன்னி மனாசிககும், என்னென்ன ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் நாம் செய்கிறேனோ அதையெல்லாம் சரியாக பார்த்து என்னை தொட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்றார்கள். நான் தொழுவது போன்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்கு பின்னால் நிறைய தடவைகள் தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜில் சொன்னார்கள், இன்றைய நாள் நான் செய்கிற அமல்களை சரியாக பார்த்து எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அடுத்த முறை சொல்லித் தருவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன் என்பதை சொன்னார்கள் மிக தெளிவாக. ஏனென்றால் அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜி செய்வதற்கு இருக்க மாட்டேன், ஒருவேளை இல்லாமல் போகலாம் அப்படி என்றார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற நேரம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகள் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மக்பராவுக்கு சென்றார்கள். அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கிற இடம், நாங்கள் இருக்கும் இடத்தை வைத்து பார்க்கும் நேரத்தில் ஒரு சந்தோஷமான இடத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏனென்றால் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் எல்லாம் இரவின் துகள்களை போல வந்து கொண்டு என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படி என்றார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக குழப்பங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. முதலாவதை விட இரண்டாவது கடுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுது சொன்னார்கள், எனவே இப்படிப்பட்ட சோதனை காலங்கள் நீங்கள் எங்களை விட்டு முந்தி சென்று விட்டீர்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா பிக்கும் லலாஹிகூன், நிச்சயமாக நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம் என்றார்கள். அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுஹதாக்களை பார்த்து சொன்னார்கள், நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு நாள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வருகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள், வாரஸா, தலை வலிக்கிறது அப்படி என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவை எனக்கும் தலை வலிக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், எனக்கு முன்னால் நீ மரணித்தாள், எனக்கு முன்னால் ஆயிஷாவே நீ மரணித்தால் நான் உன்னை குளிப்பாட்டி, நான் உன்னை கஃனிட்டு, நான் உனக்கு தொழுகை நடத்தி நான் உன்னை அடக்கம் செய்வேன் அப்படி என்றார்கள். இந்த ஹதீஸ் ஒரு கணவன் ஒரு மனைவியை குளிப்பாட்டுவதற்கான ஆதாரம். ஒரு கணவனுக்கு
ஒரு மனைவியை குளிப்பாட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீ மரணித்தால் உன்னை நான் கவனித்து குளிப்பாட்டி அடக்கம் செய்து தொழுகை நடத்துவேன் அப்படி என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னை நான் மரணித்து நீங்கள் அடக்கம் செய்ததன் பின்னால் மற்ற மனைவிமார்களோடு சந்தோஷமாக இருக்க பார்க்கிறீர்களா அப்படி என்று கேட்டார்கள். ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். அதற்கு நகைச்சுவையாக சொன்னார்கள், என்னை மரணிக்க செய்து அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் எல்லாம் மற்ற மனைவிமாரோடு சந்தோஷமாக வாழ பார்க்கிறீர்களா அப்படி என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அந்த தலைவலிதான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கான முதல் நோயின் ஆரம்பம். ஒரு சாதாரண மனிதர் எப்படி நோய் வந்து மரணிப்பார், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார். ஆனால் நம்மை விட வலி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே சொன்னார்கள், உங்கள் இருவருடைய காய்ச்சலின் வலி என் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா தருகிறான். எல்லாவற்றிலும் சில கஷ்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலியை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி அவர்களிடத்தில் சில மருந்துகள் இருக்கிறது. அதை வைத்து தலைப்பாகையை சுற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து தலையை கட்டி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட மக்களுக்கு ஒரு 11 நாள் தொழுகை நடத்தினார்கள். இந்த நோயோடு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வருத்தத்தோடு 11 நாட்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். மொத்தமாக ஒரு 13-14 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2 கிழமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மரபுல் மௌத்திற்கான அந்த நோய் இருக்கிறது அல்லவா, ஒரு 2 கிழமை இருந்தது. அதில் 11 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதராக வந்து என்ன செய்தார்கள், சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். இந்த தொழுகை நடத்திய விதங்களை நீங்கள் பார்க்கிற நேரத்தில் ஒரு தொழுகை விடயத்தில் ஒரு முஸ்லிம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்கிற செய்தி ஒவ்வொரு அடியார்களும் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறார்கள். ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், ஐன அன கதன், நாளை எந்த மனைவியுடைய வீட்டில் எனக்கு தேவை அப்படி என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை தான் விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு ஒரு நியாயமான கணவன் என்று பாருங்கள். நினைத்தால் என்னை ஆயிஷாவுடைய வீட்டில் விட்டு விடுங்கள் அப்படி என்றலாம். மற்றைய மனைவிமாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் கடமை, இன்றைய நாள் அந்த வீட்டில் தங்குவது அவர்களுக்கான உரிமை, என்மையான கடமை அது. அவர்கள் அனுமதி தந்தால் தான் அடுத்த இடத்திற்கு கூட நான் செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதை புரிந்து கொண்ட மனைவிமார் அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ல் இப்னு அப்பாஸ், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய தோள்களிலும் கைகளை போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு செல்லப்படுகிறார். அவருடைய கால்கள் நிலத்தில் அப்படியே கோடுமிட்டவாறு என்ன செய்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை நோக்கி செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே செல்கிறார்கள். ஒரு 5 நாட்களுக்கு முன்னால், மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையாக வலி அதிகமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சில கிணறுகளை சொல்லி அதிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து எனக்கு ஊற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஊற்றுகிறார்கள். ஹஸ்புக்கும் ஹஸ்புக்கும், இதோடு போதும் என்கிறார்கள். அந்த வலி கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு குறைகிறது. தண்ணீரை ஊற்ற ஊற்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வலி குறைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி மக்களுக்கு தொழுகை நடத்த என்ன செய்கிறார்கள், செல்கிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒரு அழகான பேச்சு பேசுகிறார்கள். முதலாவது ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. நீங்கள் பாருங்கள், அந்த வலியோடு அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து வந்து மக்களை பார்த்து முதல் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா, இத்தஹது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜித், நபிமார்களின் கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக் கொண்டார்கள் அப்படி என்றார்கள். முதல் செய்தி சமூகத்திற்கு சொல்கிறார்கள். ஆரம்ப செய்தியும் அதுதான். ஆரம்ப செய்தியும் ஏகத்துவம் தான். மரணிக்கிற கடைசி நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவத்தை நிறுவுகிறார்கள். தூதரின் வரலாற்றை நீங்கள் பார்த்தால் ஒரு வித்தியாசமான வரலாறு. ஆரம்பத்தில் எப்படி இந்த ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்களோ அதே வேகமும் அதே இடத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் வரைக்கும் அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சடைவடைந்தது கிடையாது. சில நேரங்கள் சஹாபாக்கள் கூட அப்படி இப்படி என்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று பிடிப்பார்கள். உஹது போன்ற போர்க்களங்களில், ஹுனைன் போன்ற போர்க்களங்களில் எல்லோரும் ஓடுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று பிடிப்பார்கள். தூதர் நிற்க வேண்டும் என்பதற்காக எல்லா அடிகளையும் வாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நிற்பார்கள். அதனால்தான் ஹுனைனுடைய போர் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அப்படி கலைந்து ஓடுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று அந்த படையை தயார் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனம் இறக்குகிறான், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அந்த தூதருக்கு உதவி செய்யாமல் விட்டு சென்றாலும் ஃபகத் நஸரஹுல்லாஹ், ஒன்றை ஞாபகப்படுத்தி பாருங்கள், அந்த அல்லாஹ் அவருக்கு உதவி செய்திருக்கிறான். ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் அவரும் அவருடைய தோழரும் அந்த சௌர் குகையில் இருந்த நேரத்தில் நீங்கள் யாருமே இல்லை.
அந்த தூதருக்கு நாங்கள் தான் என்ன செய்தோம்? உதவி செய்தோமே அல்லாஹு தாலா சொல்லுகிற செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். ஒரு தூதர் அல்லவா, அல்லாஹ் அவரை பராமரிப்பான், அவரை கணக்கெடுப்பான், அவரை இந்த உலகத்தில் அழகான நகர்வுகளை அல்லாஹு தாலா நிச்சயம் நகர்த்துவான். தூதருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக வாழ்கிற அடியார்கள் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டால் அல்லாஹு தாலா அப்படி ஒரு அழகான வாழ்க்கை நகர்வுகளை இந்த உலகத்தில் கொடுப்பான் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கபரை நீங்கள் அப்படி ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படி என்றார்கள். தூதருடைய கபரை கூட வணங்கும் இடமாக ஆக்கிக் கொள்ள முடியாது என்றால் அதற்கு பின்னால் வந்த வலிமார்கள், அவுலியாமார்கள், அதற்கு பின்னால் வந்த நல்லடியார்களின் கபறுகளை நாம் எப்படி கபறுகளாக வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்வோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அங்கே அவர்கள் லானத்தை செய்துவிட்டு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை கூட நீங்கள் அப்படி ஆக்கக்கூடாது அப்படி என்றார்கள். அந்த தூதருடைய கபருக்கே அந்த அனுமதி கிடையாது என்றால் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள் அவரை விட சிறந்தவர்கள் அப்படி என்கிற செய்தியை ஒரு அடியான் புரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் ஏகத்துவம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் அப்படி என்கிற செய்தியை அன்பு இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே திர்ஹமோ தீனாரோ பயனளிக்காது. இன்றைய நாளில் நான் யாருக்காவது ஏதாவது செய்திருந்தால் இன்றைய இடத்தில் பழிக்கு பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்கிறார்கள். ஒரு அழகான தலைவர், அழகான தலைமைத்துவம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு கடைசியில் தன்னை ஒரு நாள் அவர் சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் யாருக்காவது ஏதாவது செய்திருந்தால் இன்றைய நாள் என்னுடைய முதுகு இருக்கிறது, அந்த முதுகில் உங்களுக்கு தேவையான பழியை நீங்க தீர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் திர்ஹமோ தீனாரோ பயனளிக்காத நாளில் வந்து என்னை பிடித்துக் கொள்ளாது என்று உலகத்தில் இன்றைய காலத்தில் இதற்கு முன்னால் வாழ்ந்த தலைவர்கள் எவன் சொல்வான் அப்படி என்பதை யோசிங்கள். இஸ்லாமிய தலைவர்கள் ஒரு பக்கம் வையுங்கள், இந்த சமூகத்தில் மிக பெரும் தலைமைத்துவங்கள் என்று பேசிக் கொள்ளக்கூடியவர்கள் எவர் இந்த வார்த்தையை தனக்கு கீழால் உள்ள மனிதர்களை பார்த்து சொல்வார்? அதை விடுங்கள், ஒரு வீட்டில் வாழக்கூடிய குடும்ப தலைவன் தன் மனைவியிடம் பிள்ளையிடம் இதை சொல்லுவானா என்பதை மிக பெரும் கேள்விக்குறி. ஏதாவது உங்களுக்கு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை எப்பொழுதாவது, நான் உங்களுக்கு ஏதாவது செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு வார்த்தை எப்பொழுதாவது வந்திருக்குமா? நம் ஈகோவும் நம் கௌரவம் அந்த இடத்தில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கும். எனவே அன்பு இஸ்லாமிய உறவுகளே, தூதர் ஒரு அழகிய வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற கடன்களை உலகத்தோடு தீர்த்துக் கொள்ளுங்கள், நாளை மறுமை வராதை தாமதப்படுத்தார்கள் அப்படி என்றார்கள். அப்ப ஒரு மனிதர் எழுப்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே 3 திர்ஹம்கள் எனக்கு தர இருக்கிறதா அப்படி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ல் இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், ஃபத்ல் இப்னு அப்பாஸே அதை கொடுத்து விடு அப்படி என்றார்கள், அதை கொடுத்து விடு அப்படி என்றார்கள். அதற்கு பின்னால் அன்சாரிகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், முஹாஜிர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் இக்கதியாக வந்த நேரத்தில் உங்களை தாங்கி பிடித்தவர்கள் அவர்கள், உங்களை அரவணைத்தவர்கள் அவர்கள், இந்த இஸ்லாத்திற்கான ஒரு அழகிய அடித்தளத்தை தந்தவர்கள் அவர்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் கரிஷி வ ஐபதி, நாம் பாதுகாக்க வேண்டியவர்கள் அவர்கள், அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டிய நமக்கு பொறுப்பானவர்கள் அவர்கள், அவர்கள் மீது கடமையான அவர்கள் செய்து விட்டார்கள் அப்படி என்றார்கள். ஒரு மிக பெரும் சிறப்பு அது. அவர்களுக்கு என்ன கடமையாக அல்லாஹ் தஆலா வைத்தானோ அதை அவர்கள் செய்து விட்டார்கள், அவர்களுக்கான கூலி மறுமையில் இருக்கிறது அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து பேசிவிட்டு சொன்னார்கள், அன்சாரிகளில் யாராவது நனவு செய்தால் அந்த நனவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கெடுதி செய்தால் அதை மன்னித்து விடுங்கள் அப்படி என்றார்கள். கெடுதி செய்தால் மன்னித்து விடுங்கள், அவர்கள் நமக்காக நிறைய செய்திருக்கிறார்கள் அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொன்னார்கள், இன்ன அப்தன், நிச்சயமாக ஒரு அடியான், ஹய்யரஹுல்லாஹு அய்யுத்தியஹு மின் ஸஹ்ரத்தித் துன்யா மா ஷா வ பைனமா இன்தஹு, அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா 2 தேர்வுகளை கொடுக்கிறான். ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக இன்பங்கள், இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியது. அந்த அடியான் ஃபக்தாரமா இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தெரிவு செய்து கொண்டான். நபிமார்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான், நபிமார்களுக்கு மட்டும் குறிப்பானது. இந்த உலகத்தில் இதற்கு மேல் வாழப் போகிறீர்களா அல்லது இதோடு முடித்துக் கொள்ளலாமா என்கிற அனுமதி நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் விரும்பினா அதற்கு மேல் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுப்பான். முடித்துக் கொள்வதென்றால் அதோடு முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா தேர்வை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடம் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த செய்தியை சொன்னவுடன் அபூபக்கர் அழ ஆரம்பிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்லுகிறார் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில இடங்களில் சரியாக சில விடயங்களை புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு சில நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த நண்பர்களுக்கு இவன் என்ன நடக்கிறான், என்ன பேசுகிறான், இவன் முகபாவனை இப்படி இருந்தால் இப்படி என்பதை மிக துல்லியமாக கவனித்துக் கொள்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிக்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த வயதானவருக்கு என்ன நடந்து விட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு அடியாரை பற்றி பேசுகிறார், அவர் அழுது கொண்டிருக்கிறாரே அப்படி என்றவுடன் இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபாக்கள் பேசியவர்கள் பின்னால் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அவர் மிக தெளிவாக எங்களில் புரிந்து கொண்டார், அந்த முஹய்யர் தேர்வு கொடுக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பது.
அவர் மிக தெளிவாக புரிந்து கொண்டார். அதனால் தான் அழுதார் அப்படி என்கிற செய்தி நாம் பார்க்கலாம். அதற்கு பின்னால் அபூபக்கரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார். எனக்கு மிக நெருக்கத்துக்குரிய தோழர் அபூபக்கர் அப்படி என்கிறார். அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய மற்ற செய்திகள் எனக்கு மிக உதவி செய்தவர். உலகத்தில் மிக உற்று நேசனாக ஒருவரை நான் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை நான் எடுத்துக் கொண்டிருப்பேன். பள்ளிவாசல் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட வேண்டும், அபூபக்கருக்கான கதவு மட்டும் திறந்து இருக்க வேண்டும் அப்படி என்கிறார்கள். அபூபக்கருக்கான கதவு மட்டும் திறந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள், ஏட்டை கொண்டு வாருங்கள், சில விடயங்களை எழுதி தருகிறேன், இதற்கு பின்னால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அப்படி என்கிறார்கள். மிக வலியோடு. அப்ப அந்த இடத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறார்கள், இனி புத்தகத்தை கொடுத்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மிடத்தில் குர்ஆன் தெளிவாக இருக்கிறது தானே அப்படி என்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், கொடுப்போம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொல்லுகிறார், என்னை விட்டு சென்று விடுங்கள் அப்படி என்கிறார்கள். அந்த எல்லோரும் பேசி சலசலப்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் கஷ்டமாக வெளியே சென்று விடுங்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுகிறார்கள். அனுப்பிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில உபதேசங்களை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காக எழும்புகிறார்கள். ஒரு சுபக தொழுகைக்காக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புகிறார்கள். எழும்புகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கஷ்டமாக இருக்கிறது, மயங்கி விழுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மயக்கம் தெளிந்து எழும்புகிறார்கள். அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா அப்படி என்று கேட்டார்கள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பி மயக்கமிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விழுகிறார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கம் தெளிந்து எழும்புகிறார். மக்கள் தொழுது விட்டார்களா அப்படி என்று கேட்கிறார். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்தபிரூன், உங்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, முர்ஹு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், இமாமத்தும் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இமாமத்தையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அபூபக்கருக்கு சொல்லுங்கள், தொழுகை நடத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனது தந்தை தொழுகை நடத்தினால் குர்ஆன் ஓதுவார், அழுகை மிகைத்து விடும், தொழுகை நடத்துவதற்கு அவர் கஷ்டம் அப்படி என்கிறார். அந்த நோக்கம் கிடையாது. சொன்ன நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இமாமத்திற்கு நின்ற இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்க, அதற்கு பின்னால் மரணித்து விட்டால் தேவையில்லாத பேச்சுக்கள் கிளம்ப ஆரம்பிக்கும். அந்த இடத்தில் அபூபக்கர் நின்றதால் தான் இந்த மரணம் வந்தது என்று தேவையில்லாதவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அது அபூபக்கருக்கு கிடைக்கக்கூடாது ரலியல்லாஹு அன்ஹு என்கிற செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விடாபிடியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், முர்ஹு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், தொழுகை நடத்தட்டும். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், போய் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தந்தை தேவையில்லை, உணவு தந்தை உமரை என்ன செய்யட்டும், போடட்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முர்ஹு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், தொழுகை நடத்தட்டும் என்று சொல்லிவிட்டு, இன்ன குன்னல சவாஹிப் யூசுப், நீங்கள் எல்லாம் யூசுப் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்களை போன்றவர்கள் அப்படி என்றார்கள். ஏன்னா மனதில் ஒன்றை வைத்து விட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவர்கள் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையின் பின்னால் தொழுகை ஆரம்பித்து தொடங்கியது அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவுடன் இமாமத்திலிருந்து அப்படியே பின்னுக்காகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கையால் சைக்கிளை செய்கிறார்கள், சரி நீங்கள் ஜமாத்தை தொடங்குங்கள் அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னுக்காகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் இமாமத்துக்கு செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அபூபக்கர் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இருந்து தொழுகை நடத்துகிற அந்த செய்தி கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்தது. தன்னுடைய அந்த போர்க்கவசம் ஒரு யஹூதி இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அடமானம் வைத்திருந்தார்கள். ஒரு தொகை உணவை வாங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடமானம் வைத்திருந்தார்கள். மரணிப்பதற்கு முந்தைய நாள் இரவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்து வீட்டிலிருந்து விளக்கு பற்ற வைப்பதற்கு எண்ணெய் இரவலாக வாங்கி கொண்டார்கள். ஒரு ஜனாதிபதியின் வீட்டின் கடைசி நிலைமை இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் அப்படி என்கிற செய்தி இன்றைய சமூகத்தில் நிறைய செய்திகள் பார்க்கிறோம். முன்னாள் ஜனாதிபதிகள், அதற்கு முன்னால் வாழ்ந்த ஜனாதிபதிகள் எவ்வளவு சுகபோக வாழ்க்கைகள் வாழ்ந்திருக்கிறார் என்று இன்றைய சமூகத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைவரின் மீது கடைசி நேரத்தில் அப்படி இருந்தது அப்படி என்கிற செய்திகளை எல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுத்பாவில் இறுதி அந்த சுபக நேர தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அந்த நாள் திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள். அதில் நடந்த ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற அந்த கடைசி நாள் சுபஹ் தொழுகை
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வர முடியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு மஸ்ஜித் நபவியோடு ஒட்டி இருந்த வீடு. ஒரு திரையை நீக்கினால் மஸ்ஜித் நபவி விளங்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை நீக்கி சஹாபாக்கள் எல்லாம் ஒரு ஹலீஃபாவிற்கு பின்னால், ஒரு தலைமைத்துவத்திற்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஹலீஃபா என்பதை விட அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்த ஒரு தலைமைத்துவத்திற்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம தபஸ்ஸம யضحك, அதை பார்த்து சிரித்தார்கள். முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? தூதர் கடைசியாக இந்த சமூகத்தை பார்த்து சிரித்தது தொழுத நிலைமையில் தான். என் சமூகம் எல்லோரும் நின்று ஒரு இமாமுக்கு பின்னால் என்று என் சமூகம் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களே என்கிற செய்தியை பார்த்து நிறைய சந்தோஷங்கள் இருக்கலாம், பிரிவினைப்படவில்லை. ஒரு இமாமுக்கு பின்னால் என்று தொழுகிறார்கள், என் சமூகம் எனக்கு பின்னால் தொழுகையை விட்ட சமூகமாக இருக்கவில்லை, எல்லோரும் நின்று அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை பார்த்து சிரித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் இமாமத்திலிருந்து பின்னுக்காகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகிறார்களே அந்த சிரிப்பு அப்படி இருந்தது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் ஐயஃப்ததினு ஃபீ ஸலாத்திஹிம், தொழுகையில் நிலை குலைந்து போன அந்த சிரிப்பை பார்த்து சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகிறார்களே என்கிற இதில் தொழுகையில் கொஞ்சம் நிலை குலைந்து சஹாபாக்கள் போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலையால் சைக்கினை காட்டிவிட்டு திரையை மூடிக்கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்திய அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதற்கு பின்னால் இன்னும் சில செய்திகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசியது, அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் மரணிக்க போகிறவர் என்கிற செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சூசகமாக சொன்ன செய்திகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சக்ரத்துல் மௌத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் வா கர்ப அபா, என் தந்தைக்கு என்ன கஷ்டம் என்று கவலைப்பட்டார்கள். தந்தைக்கு ஒரு பிள்ளை தன் தந்தை சக்கராத்துடைய நிலைமையில் பார்த்து கவலைப்படுகிறார், என் தந்தைக்கு இவ்வளவு கஷ்டமே என்று கஷ்டப்படுகிறார். அப்படி என்றால் அந்த தூதர் அவ்வளவு கஷ்டத்தை சக்கரத்துடைய வேதனையை தாங்கி இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைஸா அலா அபீக கர்புன் பஅத ஹாதல் யௌம், ஃபாத்திமாவை புரிந்து கொள், இதுதான் கடைசி கஷ்டம் இந்த உலகத்தில் படுகிறது, இதற்கு பின்னால் உன் தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஏனென்றால் அவர் அல்லாஹ்வை சந்திக்க போகிறார். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு கஷ்டமும் இருக்க மாட்டார் அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொன்னார்கள், ஹைபரிலே அந்த யஹூதி பெண் எனக்கு தந்த விஷத்தின் தாக்கத்தை இப்பொழுது நான் உணர்கிறேன் அப்படி என்றார்கள். ஹைபர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடந்தது. அந்த நேரத்தில் கொடுத்த அந்த விஷத்தின் தாக்கத்தை இப்பொழுது உணர்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு மக்களை பார்த்து கடைசி நாள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்த அஸ்ஸலாத்த, என் சமூகமே தொழுகையை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் ஒரு வசியத்தை செய்கிறார் அப்படி என்றால், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசியத்தை செய்கிறார் அப்படி என்றால் அது மிக பலமானது. இந்த சமூகத்துக்கு அவர் சொன்னது, என் சமூகமே தொழுகையை விட்டு விடாதீர்கள், ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா மலகத் ஐமானுக்கும், உங்களுக்கு யாராவது அடிமை இருந்தால் அவர்களுடைய விடயத்திலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அடிமை உங்களிடத்தில் கிடையாது, தொழுகை இன்று வரைக்கும் மறுமை வரைக்கும் நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் உங்களுக்கு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்ட உபதேசம், தொழுகையை விட்டு விடாதீர்கள் அப்படி என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி தோழர் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார், பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக்கை விரும்புகிறார் அப்படி என்று கேட்கிறார்கள். ஆம் என்று தலையாட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் எடுத்து தான் மென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடக்கிறது. கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குல் சூராக்களை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தடவி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில செய்திகளை சொல்கிறார்கள், இன்னலில் மௌத்தில சக்ரா, நிச்சயமாக மௌத்துக்கு சக்ராத் என்கிற வேதனை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியாக தன் கையை வாளை நோக்கி உயர்த்தி அல்லாஹும்ம ரஃபீகல் அலா அப்படி என்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தின் மிக உயர்ந்த தோழமையை தந்துவிடு. அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா. அல்லாஹ்வுடைய தூதருடைய கை இந்த பூமியை விட்டு உயிர் பெறுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கை கீழே விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. வெளியில் சஹாபாக்கள் எல்லாம் நிலை கொண்டு இருக்கிறார்கள். வரலாற்றை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சில சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உமர் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை. யாராவது மரணித்தீர்கள் அப்படி என்று சொன்னால் அவன் தலையை நான் வெட்டுவேன் அப்படி என்று வேண்டார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைதான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பார்களா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நேரத்தில். அப்பொழுது அபூபக்கர் வந்தார்கள். வரலாற்றிலே சொல்வார்கள், ரஜுலு ஸாஅ, எந்த டைமுக்கு வர வேண்டிய மனிதர் அந்த டைமுக்கு வந்தார். ஏன்னா உமரை கட்டுப்படுத்த யாராலும் முடியவில்லை. ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு சென்றார்கள், முத்தமிட்டார்கள். திபித ஹய்யன் வ மய்யிதா யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருக்கும் போது மனம் வீசினீர்கள், மரணித்ததன் பின்னாலும் மனம் வீசுகிறீர்கள் அப்படி என்றார்கள். வெளியே வந்தார்கள், உமரை பார்த்து சொன்னார்கள், அலா அர்ஸ்லிக யா உமர், அமைதியாக இருங்கள் அப்படி என்றார்கள். உமர் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பேச, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பிக்கிறார்கள்.
இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபியே, நிச்சயமாக நீங்களும் மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத அவ் குத்தில கலபதும் அலா அகிபைஹி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறார், முஹம்மது ஒரு தூதர் தான். இதற்கு முன்னால் நிறைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள். முகம்மது மரணித்து விட்டால் அல்லது அவரை கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியில் திரும்பி சென்று விடுவீர்களா? நீங்கள் மார்க்கத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற அல் குர்ஆனை வசனத்தை ஓதி காட்டுகிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா துகில்லுனி ரிஜ்லாய், என்னுடைய 2 கால்களும் என்னை சுமக்கவில்லை என்கிறார்கள். அப்பொழுதுதான் குர்ஆனில் இந்த வசனம் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இருந்தது தெரியும், ஆனால் அந்த கவலை அபு உமரை சிந்திக்க விடவில்லை. அப்படிப்பட்ட கவலையில் இருந்தார். அப்படியே சஹாபாக்கள் எல்லாம் கவலையில் விழுந்தார். அனஸ் பின் மாலிக் சொன்னார்கள், அன்றைய நாள் பகல் பொழுதாக இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் எங்களுக்கு உலகம் இருளாக தெரிந்தது. அந்த தூதரை அவர்கள் நேசித்ததை போன்று யாரும் நேசிப்பது கிடையாது. அப்படி நேசித்தார்கள், அப்படி நேசித்தார்கள். அப்பொழுது அடக்கி விட்டு வருகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் அனஸை பார்த்து, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா வஜ்ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப். அனஸே, அல்லாஹ்வுடைய தூதரை கபரில் வைத்துவிட்டு மண்ணை அள்ளி முகத்தில் போடுவதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்தது அப்படி என்று கேட்டார்கள். ஒரு உள்ளங்கள் இடம் கொடுத்ததா அப்படி என்று கேட்டார்கள். ஜிப்ரீலை பார்த்து ஒரு கவிதை படுத்தார்கள். ஜிப்ரீலே, இதற்கு பின்னால் நீ வந்தால் என்னுடைய தந்தை அஜாப ரப்பன் தா, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஜிப்ரீல் வந்தால் இனி அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தியை சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்கிற கவலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கவிதை அடியை படித்ததை நாம் என்ன செய்யணும், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த தூதரின் அந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த 23 வருட காலமும் நமக்கான வாழ்க்கை. அது இந்த தூதர் சொன்னார் தானே, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனை இந்த உலகத்தில் கேட்டு விட்டார்கள். எனக்கான பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது, கபூல் செய்யப்படுகிற பிரார்த்தனை. இந்த சமூகத்திற்காக மறுமையில் கேட்பதற்கு வைத்திருக்கிறேன். எனவே அந்த தூதருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள் அந்த தூதரின் கட்டளைகளை எடுத்து நடங்கள். அந்த தூதர் கடைசி நேரத்தில் சொன்ன உபதேசங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தொழுகையை விட்டு விடாதீர்கள். எப்படி ஜும்ஆவுக்கு நிரம்புகிறீர்களோ சுபஹ தொழுகைக்கு நிரம்புங்கள். அது மிகப்பெரும் கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கையில் கூட தொழுகைக்கு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். சிறு சிறு காரணங்களுக்காக தொழுகையை விடாதீர்கள். தொழுகை சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஒளியையும் தரும் என்கிற செய்தியையும் புரிந்து கொள்ளுங்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வல்லவர் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை கற்று அதன் அடிப்படையில் மிக தெளிவாக மிக நேரான வழியில் வாழ்வதற்கான வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله. ربنا تقبل منا. أقم الصلاة.